இங்கே ஒரு லேடி செஃப் குக்கிங் கிளாஸில் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதை உன்னிப்பாக கவனிச்சு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரே ஒருத்தி மட்டும் அவங்க சொல்றதை கண்டுக்காம நின்றுட்டு இருப்பா. அதனால அவளை மேனேஜர் ரூமுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த மேனேஜருமே ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவளுமே என்னால் இந்த மாதிரி பேசிக்ஸ்லாம் கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாலாம் மேலே வர முடியாது, ஏன்னா டேரெக்டாக ஒரு ப்ரொஃபஷனல் செஃப் ஆக்கிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த மேனேஜர் கேட்டுட்டு ஓ அப்படியா ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அவளை கூட்டிட்டு போய் ப்ரொஃபஷனல் செஃப்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல விட்டுறாங்க. உடனே சொக்காவை மாத்திட்டு களத்துல குதிச்சிடலாம். இது வெங்காயம் கட் பண்றதுக்கான நேரம். ஸோ எல்லாரும் வேக வேகமா வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இவ ஒருத்தி மட்டும் ரொம்பவுமே ஸ்லோவா கட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ மாஸ்டர் அந்த இடத்துக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு இருந்தா வாங்குறதுக்குன்னு வந்திருக்க தள்ளு. அதை கேட்ட உடனே இவளுக்கு மனசே சரியில்லை. அதனால வீட்டுக்கு வந்து ஒரு கூட வெங்காயத்தை ஒரு ஆளா கட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுவும் ரொம்பவுமே வேகமா. அந்த நேரம் பார்த்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வர உங்க கூட வாழ்றதே டெய்லிங் கண்ணீர் வர மாதிரி தான் இருக்கு, இதுல செப்பரேட்டா வெங்காயம் நறுக்கி வர வைக்கிறியா? யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் அவ கண்டுக்காம அவளோட பேஷன்ல ஃபோக்கஸ்டா இருக்கா. செஃப் முன்னாடி வெங்காய டஸ்கா முடிச்சுட்டா. அப்படியே படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்த செஃப் எல்லாத்தையுமே ஓவர் டேக் பண்ணி மேல வர ஆரம்பிச்சிட்டா. தன்னோட முயற்சியால மக்கள் மத்தியில நல்ல பேரை வாங்கினா. கூடவே அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து லவ் அண்ட் சப்போர்ட்டையும் வாங்கினா. இவ ஸ்டூடெண்டா இருந்த காலம் போய் இப்ப இவகிட்ட சில பேர் ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க. நியூஸ் ஆர்டிகல் சோசியல் மீடியாஸ்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே இவளை பத்தி அதிகமா செய்திகள் வர ஆரம்பிக்குது. இவ நினைச்ச மாதிரியே அந்த ஊர்லயே நம்பர் 1 செஃப் ஆயிடுறா. இதுல இருந்து என்ன தெரியுது, பொண்ணுங்களால மட்டும்தான் சாதிக்க முடியும், சாச்சா பையனால மட்டும்தான் சாதிக்க முடியும் அப்படின்லாம் இல்ல. நம்மளை சுத்தி இருக்கவங்க ஏதாச்சும் நினைப்பாங்களோ இல்ல ஏதாச்சும் பேசிடுவாங்களோ அப்படின்னு நினைக்காம எப்படியாவது சாதிக்கணும் அப்படின்ற வெறியும் அதுக்கான முயற்சியை மட்டும் இருந்தா போதும், யார் வேணா ஜெயிக்கலாம். ஸோ அந்த மைண்ட் செட்டை முதல்ல உருவாக்குங்க. நான் சொல்றது கரெக்ட்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க.